Audio Jungle. வந்தவரை வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொறுத்தவரை சென்னை அல்லது கோவை தான் தமிழகத்தின் பணக்கார மாவட்டங்களாக இருக்கும் என்று நம்மில் பலரும் நினைத்திருப்போம். ஏனெனில் இந்த மாவட்டங்களில் தான் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை அதிகமாக உள்ளன. ஆனால் தமிழ்நாட்டின் முதல் டாப் 10 பணக்கார மாவட்டங்களின் பட்டியலில் சென்னையும் இல்லை, கோவையும் இல்லை. ஏனெனில் தமிழகத்தின் பணக்கார மாவட்டம் எது? முதல் 5 பணக்கார மாவட்டங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள. தமிழ்நாட்டின் பணக்கார மாவட்டங்களில் 3rd பிளேஸில் உள்ளது திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செயல்பாடுகளை நம்பியே திருவள்ளூர் மாவட்டத்தின் பொருளாதாரம் அடங்கியுள்ளது. மேலும் இந்த மாவட்டத்தின் மொத்த தொழிலாளர்களில் சுமார் 47% பேர் விவசாயத்துறையில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அது மட்டுமே திருவள்ளூர் மாவட்டத்தில் வாழ்வாதாரம் இல்லை. ஆவடி, அம்பத்தூர் தொழில்பேட்டைகளில் இருக்கும் மெட்ராஸ் ரீஃபைனான்ஸ், மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ், மணலி மெட்ரோ கெமிக்கல்ஸ், MRF, அசோக் லைலாண்ட், பிரிட்டானியா மற்றும் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் திருவள்ளுவரை 3வது பணக்கார மாவட்டமாக மாற்றியுள்ளது. திருவள்ளுவர் மாவட்டத்தின் தனிநபர் வருமானம் 70,778 உள்ளது. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் 2nd பிளேஸில் உள்ளது. திருப்பூர் இந்தியாவின் பின்னலாடை தொழில் மையமாக உள்ளது. திருப்பூரில் நாட்டின் பல மாநிலங்கள் மட்டுமின்றி இலங்கை மற்றும் நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளனர். சுமார் 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய கிராமங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய நகரமாக இருந்த திருப்பூர் இப்பொழுது 2வது பணக்கார மாவட்டமாக உருவெடுத்துள்ளது. திருப்பூரின் தனிநபர் வருமானம் 72,479 உள்ளது. கன்னியாகுமரி 1st பிளேஸில் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழும் மக்கள் தான் அதிக வசதியாக வாழ்கின்றனர் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் அதிகமாக இருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். அதே மாதிரி இந்த மாவட்ட மக்கள் கேரள அரசு பணிகளிலும் நிறைய பேர் பணிபுரிகிறார்கள் என கூறப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளில் வேலை பார்ப்பவர்களின் அதிகமானோர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ரப்பர் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ளது. இதை தவிர மீன்வளம், விவசாயம், சுற்றுலா என எல்லாவற்றிலும் கன்னியாகுமரி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மேலும் கன்னியாகுமரியின் தனிநபர் வருமானம் ரூபாய் 81,094 உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.